வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 5.1 டிஜிட்டல் ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையரில் டால்பி டிடிஎஸ் ஃபார்மட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT003 டிகோடர் பயன்படுத்தியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆம்ப்ளிஃபையர் ரீஒர்க்குக்காக வந்த ஆம்ப்ளிஃபையர் தான். பாண்டிச்சேரியிலேருந்து ராஜன் அப்படின்றவங்க தான் இந்த ஆம்ப்ளிஃபையரை ரீஒர்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கஸ்டமர் என்கிட்ட இந்த ஆம்ப்ளிஃபையர் எடுத்துகிட்டு வரும்போது என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் பண்ண ஒரு ரிமோட் கிட்ட தான் இதில் போட்டுருந்தாங்க. பேசான் ஃபால்ட் ஆகிருக்கு. அந்த பிராண்டோடைய ஆனால் சூப்பரான பிராண்டு தான். பேசான் பிராண்டோடைய ரிமோட் போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு போர்டாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர்பான ஒரு டிசைனிங்கு, SMD காம்பனன்ட்ஸு எல்லாமே. அது ஏதோ ஒரு ஃபால்ட்னால சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அது திரும்பி அந்த சர்வீஸ் பண்ணதும் கரெக்டாக அவங்களுக்கு இதாகலை. அதனால் பார்த்திங்கன்னா ஆடியோ மிஸ்மேட்சிங் நிறையா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம், அதாவது என்கோடர் நம்ம கூட்டும் போது பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையில்லாத நாய்ஸ்லாம் வந்துட்டுருக்கும். அதேமாரி ஒரு லெவலுக்கு மேலே ஆடியோ ஏற்றுனதுக்கப்புறமா டோட்டலாக ஆடியோவே கட் ஆகிடும். அதனால் ரிமோட் போர்டே ஆக்சுவலாக ரிமோட் கிட் போர்டே ஃபெயிலியர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேட்சிங்கே இல்லாமல் நிறைய ஐசிஸில் பயன்படுத்தியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஆடியோ கேட்குறதுக்குமே சரியில்லை, அந்த அம்மிங் நாய்ஸு ஏகப்பட்டது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையுமே நம்ம இப்போ அந்த ஆம்ப்ளிஃபையரை உருவாக்கியிருக்கோம். சூப்பரான ஒயரிங்கோடையும் நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டியோடையும் இந்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம டிசைன் பண்ணியாச்சு. கஸ்டமர் கொடுக்கும்போது நம்மக்கிட்ட இருந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஸ்மேட்சிங்கான ஒரு ஐசி செட்டப்பு, நெக்ஸ்ட்டு ஃபால்ட்டான ரிமோட் கிட் போர்டு, இது எல்லாமே இருந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த ஆடியோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கேட்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ ஆம்பை டிசைன் பண்ண போகிறோம். இப்போ அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இதுலேருந்து நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்த போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்டி பிராண்டோடைய பிரிட்ஜ்டு மோனோ போர்டு 2 பயன்படுத்தியிருக்காங்க. அதை மட்டும்தான் நம்ம இப்போ படத்துலேருந்து நம்ம எடுத்து போட போகிறோம். ரிமோட் கிட்டாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு சரவுண்டு, சென்ட்ரு, அப்புறம் சப்வூஃபருக்கு எல்லாமே நம்ம டிரான்ஸ்டர் ஐசி பயன்படுத்தி டோட்டலாக ஒரு ஆம்ப்ளிஃபையரை சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே பிரித்தாச்சு. ரிமோட் கிட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபார்மரு, போர்டு ஐட்டம் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துட்டோம். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரை என்னோடய ஸ்டைலில், என்னோடய ஒயரிங்கில் சூப்பராக டிசைன் பண்ண போகிறேன். இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மரும் இன்ஃபினிட்டி பிராண்டோடைய பிரிட்ஜ்டு மோனோ போர்டு மட்டும்தான் இதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ரெடி பண்ணுற ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸாகவே யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆடியோ ரிசல்ட்டை இந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து எடுக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா திரும்பியும் ஆடியோ கிளாரிட்டி இல்லை, மறுபடியும் ஆடியோ எல்லாமே மிக்சிங், சரௌண்ட் ஏற்றுனா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் ஆடியோ, அதுமாதிரி நிறைய ப்ராப்ளம் இதில் இருக்குது. டோட்டலாகவே எல்லாத்தையுமே சூப்பராக மாற்ற போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்ப்ளிஃபையரோட ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது நம்மளுடைய ஸ்டைலில், என்னோடய ஒயரிங் ஸ்டைலில் இந்த ஆம்ப்ளிஃபையரை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கோம். அதாவது 24 வோல்ட் 5 ஆம்ஸில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரும், 24 வோல்ட் 10 ஆம்பியரில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கோம். ரெண்டுத்துக்குமே செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டிஃபையர் செக்ஷன் கொடுத்தாச்சு. ரெண்டுத்துலேயுமே 50 வோல்ட் 10,000 MFT 2 கெப்பாசிட்டர்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா அருணா பிராண்டோடைய இன்பில்டு USB ப்ளஸ் ப்ளூடூத் போர்டு தான் பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிட்லேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ண ஐசிஸ் எல்லாமே டிரான்ஸ்டர் ஐசி தான். லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்ஜ்டு மோனோ போர்டு 2, அதாவது ரைட்டுக்கு ஒரு போர்டும் லெஃப்ட்டுக்கு ஒரு போர்டு பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னாக்கா குமார் டிரான்சிஸ்டர் போர்டோடைய மோனோ போர்டு பயன்படுத்தியிருக்கோம். சரவுண்டு சென்டருக்காக 6 டிரான்சிஸ்டரில் சக்தி பிராண்டோடைய டிரான்சிஸ்டர் போர்டு தான் பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சப்வூஃபர் ரிசல்ட்டை இன்னும் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வசந்தில் கிராண்ட் சப் லோ பாஸ் போர்டு பயன்படுத்தியிருக்கோம்.
நெக்ஸ்ட்டு ஒரு கெய்னர் போர்டு வந்து கொடுத்துருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வி மீட்டருடைய சிக்னலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஒரு கெய்னர் போர்டு. நெக்ஸ்ட்டு ஒரு பக் கன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருக்கோம். இது எதுக்காகன்னா FT003 டீகோடருக்கு சப்ளை கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல், அதாவது ரிமோட் கிட்லேருந்து வரக்கூடிய ஆடியோவை ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலில் கொடுத்து நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து ஐசி போர்டு கொடுப்போம். இது மூலயமா நம்ம வந்து அந்த அம்மிங் நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இதில் வந்து ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஒரு 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மேக்ஸ்வின் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. ஒயரிங்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டைலில் சூப்பராக அழகாக வந்து பண்ணியாச்சு. வாங்க இந்த ஆம்ப்ளிஃபையருடைய ஆடியோ குவாலிட்டி பார்க்கலாம். உங்களுடைய வீடுகள்லையும் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் இல்லைனா மேனுவல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கையில் இருக்கிற மொபைலில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன். தாராளமாக டைப் பண்ணி என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நான் நிச்சயமாக ரெடி பண்ணி தரதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுடைய ஆதரவை நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.